ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளவி கைலாங்கல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த கார் வழியாக தான் எஸ்கேப் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போய் கிளவி, இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில் உங்கள் பாட்டி விட்டுக்கே நீ ஓடுவடி. ஓகே, எப்பயும் போல் இந்த கபோர்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா எப்பயும் போல் ஒன்றும் இல்லைன்ட்டானுங்க. சரி, போன தடவை கக்கூஸில் தானே கார் கீ இருந்துச்சு. பாவிகளா, கக்கூஸில் கார் கீ இருக்குன்ற ஒரு பேராசையில் போய் பார்த்தா கிளவியோட கன்றாவி தான் இருக்கு. மூக்கு பொடி போடுற கிளவி நீ என்ன பொடி பெயன்றியா? சரி, இதில் என்ன இருக்கு? போடு வெப்பன் கீ. இப்போ வெப்பன் எடுத்துட்டு தயாராக இருக்கு. ஆட்டோ பாவிகளா, ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. ஒரு செகண்ட் சூட லேட்டாக இருந்தாலும் என் கதை காலியாக இருக்கும். சரி, இந்த கிளவி வேற தள்ள மாட்டாலே. இங்கேருந்து வந்த நான் இங்கேருந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து சரி அப்புறமா திறந்துக்கோ. இப்போ வேறு ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்ப்போம். சம்மந்தமே இல்லாமல் செயின் கட்டர் கொடுக்குறானுங்க. இதில் எதுவுமே இல்லைங்க. இங்கே ஏதாவது ஏன்டா கிச்சனில் ஒன்றுமே வைக்க மாட்டீங்களா? முதலையாவது வைப்பானுங்க. கார் எஸ்கேப் பண்ண போகிறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஒன்றுமே வைக்க மாட்டானுங்க. சரி, புலம்பி தள்ளாமல் இங்கே இருக்கிற ரூம் ஓப்பன் பண்ணுவோம். உள்ள காக் வீலா? ஏன்டா இப்படினுங்க? ஏன்? சரி, அந்த காக் வீல் வேஸ்ட்டு. இந்த ட்ராப்பை போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் அந்த காக் வீல்குள்ளே தான் என்னமோ முக்கியமான பொருள் இருக்க போதுன்னு தோணுது. சரி, பேசிக்கிருக்க சாக்கில் ஷார்ட்கன் பீஸை தூக்கிட்டு வந்துட்டு ஓகே, இன்னும் 2 பீஸ் வேணும். இந்த 2 பீஸு சீக்கிரம் கிடச்சா நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போடு, சொல்லும் போது என்னென்ன பீஸா? இன்னும் 1 பீஸ் தாங்க வேணும். கிடச்சிச்சு, பொக்காய் கலண்டுச்சு. ஆமாம், இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை அங்கெல்லாம் போட்டு எப்படி இங்கே வந்துச்சு? சரி, என்னமோ ஒன்று பக்கத்தில் வந்துடுச்சு. இது அப்படியே திருவுன்னு திருவி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடு, கார்கியே கிடச்சிருச்சு. தூக்கிட்டு வர சாக்கில் இந்த புளுத்த கிளவி என்னை பார்த்துருச்சு. ஏண்டி கிளவி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் துரத்திக்கிட்டே. நானும் இந்த கேமை ஹாரர் ஃபீலோடு கொண்டு போக பார்க்குறீங்க. ஆனால் இந்த சொட்டை மண்டியெல்லாம் பார்த்தா ஹாரர் ஃபீல் வருமா? சிரிப்பு தான் ஏன் வருது? போய் தொடரி கிளவி. ஓகே, நமக்கு காருக்குள்ளே பேட் சீல் கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணுறது? அந்த காக்காவுக்கு சோறு போட சொல்லுவானுங்க. ஏண்டா, இந்த வீட்டில் நமக்கே சோறு இல்லை, இதில் காக்காவுக்கு வேறு சோறு பண்ணுமா? இதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? ஆஹா, கேஸ் அலுவின்னு. ஓகே, அடுத்ததை எடுத்துக்கோ. மாஸ்டர் கீ. இதுக்காடா அந்த பேட் சீலை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து முதலையே பார்த்துட்டு கொண்டு போயிருக்கணும். ஓகே, போனதுக்கு கேசோலினா அது கிடச்சிச்சு. இப்போ ஃபில் ஆயிடுச்சுங்க. மேலே போய் இப்போ அந்த கிளவிக்கிட்ட தான் போராடணும். ஏன்னா மேலே தான் பொருள் இருக்கும். சரி போவோம். அட பைத்தியக்கார கிளவி, நம்ம வச்ச ட்ராப்பில் வந்துருச்சு. சரி, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏண்டா, மேலே ஏதாவது இருக்குன்ற ஒரு ஆசையில் வந்து அங்கே கோடு தாங்க இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, 2 கோடு. ஓகே, அப்போ ஸ்பைடர் கீயாவது எடுப்போம். கீழேயாவது ஏதாவது வச்சுருப்பானுங்க. போன தடவையும் மேலே அவ்வளோவா எதுவுமே இல்லை, கீழே போய் தான் எடுத்தோம். சரி, அப்படின்னா கீழே நிறையா இருக்குமா? சரி, கிளவிக்கு புக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓ, ரிமோட் கண்ட்ரோலு. அப்படின்னா கதவையே திறந்துடுவோம். ஓகே, இந்த ரூமில் ஏதாவது இருக்காயா? ஒன்றுமே இல்லை. அடப்பாவி, சொல்கிறதுக்குள்ளே கார் பேட்ரி. இதை அப்படியே வச்சுட்டு எங்கேயோ போனேன். போய் பார்த்தா கன்னோட தேர்டு பாட்டு. தேர்டு பாட்டு கிடச்சதுனால கிளவி என்கிட்டாவது ஓடி ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கன்னை எடுத்தாச்சு. கிராஸ்போ வச்சு சுடுறதோட இந்த கன்னை வச்சு சுட்டாதான் வேறு லெவலில் இருக்கும். சரி கிளவி, எங்கே இருக்க? சீக்கிரம் வா. இன்னைக்கு நான் சுடுற சுடலை உன் பொக்கவாய் கலண்டு பறக்குண்டி. எங்கடி இருக்க? சீக்கிரம் வாடி. அட பாவி, கஷ்டப்பட்டு கன் எடுத்துகிட்டு வந்தா கிளவி ஃப்ரீ ஸ்டாப்பில் மாட்டி செத்து கிடக்கு. சரி, வேறு ஏதாவது வேலையை பார்ப்போன்ட்டு இப்போ ஸ்பைடர் கீயை கொண்டு வந்துட்டு. ஆமாம், அங்கே இருந்தது என்ன இப்போ? அட பாவி, விரிஞ்சாண்டல் இங்கே தான் இருந்துச்சா? ஏன்டா என் கண்ணில் மட்டும் எதுவுமே தென்பட மாட்டேது? போன தடவை அப்படி தான் என்னமோ தர்பூசணியாக எனத்தையே விட்டுட்டு வந்துட்டு கடிச்சில் பட்டு அங்கே தான் இருந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே ஹேமர் தாங்க இருக்குது. இதை வச்சு நிறையா வேலை இருக்கே. சரி, அப்படியே பதுங்கி மேலே வந்துட்டு வந்து இந்த பலகையை உடச்சி விட்டுட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது? பக்கத்துலேயே கட்டிங் பிளேஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக வெட்டி உள்ளே இருக்க பொருளை எடுத்துடலாம். ஆனால் அந்த கிளவி தான் சும்மா இருக்காதே.
இப்போ வரும் பாருங்களே, கட் பண்ண உடனே தான் பார்க்குறேன். என்னமோ பொருளை கொடுத்து வச்சுருக்கானுங்க. இது தேவைப்படுமானே தெரிலையே. போச்சு தேவையில்லாமல். ஏன்டா ஹேமருக்குள்ளே நிறையா பொருள் இருக்குன்னு நினச்சி வந்தா ஒரே ஒரு பொருள். சரி இது கீழே தானே யூஸ் ஆகும். இப்போ இதையும் ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்துகிட்டு கீழே குதிச்சுட்டேன். இது என்னதுப்பா? விரிஞ்சு. சாரி விரிஞ்சு இல்லை, விரிஞ்சு. இதையும் போட்டுக்குவோம், அப்படியே இதையே போட்டுக்குவோம், அப்படியே அதையே எடுத்துகிட்டு குதிச்சிருவோம். ஓகே, இந்த விரிஞ்சு எடுத்து இந்த ஷார்ட்கட்டில் போட்டுருவோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அங்கே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துருவோம். ஏய் ஓகே, பீடா கிளவிட்டேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டு இதுக்குள்ளே என்னடா இருக்குது? எனக்கு தெரிஞ்சு பேட்லாக் கீ இருக்குமோ? சேஃப் கீ. சரி இதுவும் தேவைப்படும், ஷார்ட்கட்லேயே போட்டு வச்சுக்குவோம். அடுத்து இந்த ஹேண்ட் வீலை எடுத்து சுற்றி விட்டுட்டு அங்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்துருவோம். பீடா கிளவி மேலே தாங்க போகுது அப்படின்னா இங்கே போய் சுற்றி விட்டு வந்துடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் போய் நம்ம பார்த்த கோடை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ளே போய்க்குவோம். லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு, அப்படியே அமுக்கிட்டு மேலே போக வேண்டியதுதான். நம்ம பார்த்த நம்பர் 2 தாங்க அமுக்கணும். 1 அமுக்குனா சோலி முடிஞ்சு. ஸோ வாட்டர் மெலன் உள்ள இருக்குது. இதை எடுத்துகிட்டு கீழே போனோம். கீழே தான் அந்த பீடா கிளவியும் இருக்கும். அதுகிட்ட மாட்டாமல் போனோம். கீழேருந்து மேலே தப்பிச்சு வந்தது மட்டும் இல்லாமல் வாட்டர் மெலனையும் வெட்டி பார்த்துட்டே உள்ளே பேட்லாக்கி. சரி இன்னும் ஸ்பார்க் பிளக் மட்டும்தாங்க வேணும். அது இருந்தால் அந்த கிளவியோட வீசி போன வீட்டிலேருந்து ஓடிடலாம். இப்போ ரெஞ்ச் எடுத்து இல்லை சேஃப் கீ எடுத்து சேஃபுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அட பாவிகளா, இதா தாண்டியா கட்டை திரும்ப கொடுத்துட்டானுங்களா? ஓகே, இந்த தடவையாவது இந்த கிளவி சுடணுங்க. அவ்வளோதான்டா, சொட்ட சோலி முடிஞ்சு. இந்த கிளவி நீ அந்த கண்ணை வச்சுக்கோ. ஓகே, வேறு வழியே இல்லாமல் திரும்ப இந்த சாக்கடைக்குள்ளேயே வந்துட்டேங்க. இப்போ அந்த கிளவி அங்கிட்டு போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்ப்பேன். என்னடா இருக்குது? ப்ளே ஹவுஸ் கீ. அட பாவிகளா, நான் சொன்ன மாதிரியே அப்படின்னா அந்த ப்ளே ஹவுஸ்க்குள்ளே தான் என்னமோ முக்கியமான பொருள் இருக்குது போல். இந்த கிளவி வேறு நவரு வேணாண்டுச்சு. அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீலை வச்சு திறந்த இடத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. டேய் என்னடா காமெடி பண்ணுறீங்களே என்னை வச்சு? சரி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? காக் வீலு. ஐயையோ, அப்போ ஸ்பார்க் பிளக் உள்ளே தான் இருக்கா? ப்ளே ஹவுஸ்க்குள்ளே தான் இருக்கா? ஆனால் ப்ளே ஹவுஸ்க்குள்ளே கீ தானே இருக்கும், ஸ்பார்க் பிளக் எப்படி இருக்கும்? என்னடா புரியலையே. வேறு எதையாவது மிஸ் பண்ணுறோமா? ஆமாம், நம்ம இன்னும் இன்ஜின் பார்ட்டி எடுக்கலையோ. இன்ஜின் பார்ட்டி எங்கேயுமே இல்லைன்னா அப்படின்னா இதுக்குள்ளே தாங்க இருக்கும். ஆனால் இந்த பீடா கிளவி உள்ளே என்ன பண்ணுதுன்னு தெரில. சரி அந்த கிளவி போனோன்னே தான் போனோம். ஓகே, நான் நினச்ச மாதிரியே அந்த இடத்துல தான் இன்ஜின் பார்ட்டி இருந்துச்சுங்க. நான் என்ன இன்ஜின் பார்ட்டி எடுக்கிறதுக்குள்ளே பீடா கிளவி என்னை பார்த்துருச்சு. அதனால் இன்னும் இல்லை. சரி இன்ஜின் பார்ட்டை வச்சுட்டு விரஞ்சை வச்சு திருவிடணுங்க. ஓகே, அந்த இடத்துல திருவல் வேலையை பார்த்துட்டு இந்த இடத்துல திறந்தல் வேலையை பார்த்தேன். இப்போ இந்த காக் வீலை வச்சுட்டே இன்னும் ஒரு காக் வீல் இதையும் எடுத்து வச்சா இதுக்குள்ளே ஸ்பார்க் பிளக் இருக்காது. எனக்கு ஒன்றுமே புரியல. அட பாவிகளா, இதுக்குள்ளே தான் வச்சுருக்கானுங்களே, திணிச்சு வச்சுருக்கானுங்க. சரி எப்படியே இருந்தது நம்ம நல்லது. இல்லைனா பக்குன்ட்டு போடான்ருவானுங்க. உள்ளேயே 2 பேர்லாக்கி அப்படி ஏதாவது வச்சுருவானுங்க. கார்கி எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டியது தான் இந்த சொட்டையோட வீட்டிலேருந்து. அடுத்து இன்னும் சீவர் எஸ்கேப் மட்டும்தான் இருக்குது. அதை முடித்தா இந்த கிளவி தொல்லை இல்லைன்னு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா கிராணி 2 இருக்குது, கிராணி 3 இருக்குது. ஓகே, இப்போ இந்த எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. ஏய் சொட்டா, போயிட்டு வரேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.